ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்குங்க? அவருடைய தயவு மட்டும் இருந்ததுன்னு சொன்னா நம்மளை நடத்தி, நம்மளை தாங்கி, நம்மளை ஏந்தி சுமந்து செல்ல அவர் ஆயத்தமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த மூன்றாவது பாடல் கிருபை மேலானது. நம்முடைய சொத்துக்கள் இருக்கலாம், சுகங்கள் இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், பாஸ்திகள் இருக்கலாம். ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய தயவு மட்டும் இல்லைன்னா எதுவுமே யூஸ்லெஸ் என்று சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த கிருபை மேலான இந்த பாடலை பாடுறோம். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சொல்லுமா, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பாக்கிலும் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பாக்கிலும் கிருபை மேலானதே. மறுபடி சொல்லுவோமா, ஜீவனை பாக்கிலும் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பாக்கிலும் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் காத்ததும் கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, சோர்வுற்ற வேளையில் உம் கிருபை என்னை தாங்கிச்சே. சிறுவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, சோர்வுற்ற நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. சொல்லுமா, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தாங்கிச்சே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே, கண்ணீரின் மத்தியிலோ உம் கிருபை என்னை தாங்கிச்சே. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, ஓ கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. சொல்லுமா, கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே,
உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் போக்கிலும் வரத்திலும் காத்ததும் கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. எழுந்து நின்று பாடுவோமா? கிருபை மேலானதே, உங்க 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 கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உன் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிச்சே. சொல்வோமா? பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிச்சே. கிருபை கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஆண்டுட சொல்வோமா? கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உங்க 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 கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, இயேசுவின் கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கிருபையை எண்ணி எண்ணி அளவில்லாமல் பொழிகிற அவருடைய கிருபைகளுக்காக இந்த உலகத்துல எந்த ஒரு சக்தியினாலும் எந்த ஒரு மனிதனால செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் அதிரதின காலத்துல நேர்த்தியாய் செய்கிறார் அல்லவா? அந்த நேர்த்தியாய் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கலாம், எப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களையும் நமக்கு ஒரே ஒருவர் தான் நமக்கு சகாயம். நமக்கு சகாரா இருக்கிற தேவன் நம்மளோடு இருந்து எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவருடைய கரத்துல, ஏன் தெரியுமா? அவர் இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம், எத்தனையோ மகான்கள் இருக்கலாம், ஆனா அவர்களாம் சொன்னாங்களாம், ஒரு அருமையான ஒரு மனிதன் இந்த உலகத்துல மகான் என்று சொல்லி இருந்த ஒரு மகன் சொன்னாரா,
நானும் இயேசுவை போல என்னையும் மரித்து 3 நாள் வையுங்கள், நானும் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னாராம். அவருடைய பேரை சொல்ல விரும்பல. அதே மனிதன் இறந்து போனாராம். ஆனா 3 நாள் இல்லை, 4வது நாளும் வைத்தாங்களாம். உடனே போலீஸ்லாம் வந்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறேன்னு சொல்லி உடனே அவரை தூக்கி அடக்கம் செய்தாங்களாம். இந்த உலகத்துல ஒரு மகான் போல இருக்கலாம், சாமி என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். ஆனா உண்மையான கடவுள், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற ஒரு மணிபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவன் என்று, உயிரோடு எழுந்த தேவன். அதனாலதான் நம்முடைய டேட் ஆஃப் பர்த் before the death of Jesus Christ, after the death of Jesus Christ. இந்த உலகத்துல வேற எந்த ஒரு மனிதனுக்கோ எந்த ஒரு தெய்வத்திற்கோ சரித்திரத்துல 2ஆக பிரிவினை பிரித்து காட்டக்கூடிய ஒரே ஒரு சரித்திரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் நாம் இன்று சாட்சியாக ஜீவிக்க முடியாது. மரித்தோராக ஒருவராக இருந்தார்னு சொன்னா அவருக்கு ஒரு தெய்வம் என்று சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்த தெய்வம் அல்ல, உயிரோடு எழுந்த தேவன். அதனாலதான் இந்த பாடல் இப்படியாக கொடுக்கிறது. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று இந்த 5வது பாடல் இப்படியாக கொடுக்கிறது. இந்த பாடலை நாமும் சேர்ந்து பாடலாமா? உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்வோமா கரங்களை உயர்த்தி? ஹல்லேலூயா, ஹோசன்னா. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. அகிலத்தை ஆள்பவரே, எல்லாவற்றையும் ஆளுகிற தெய்வம், உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. உண்மையாய் உணர்ந்து பாடுவோம். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna,
Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. உண்மையாவே அவரை ஆராதிக்கும் போது, அவரை உயர்த்தி பாடும்போது, இந்த உலகத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கலாம். ஒருவேளை கஷ்டமோ, நஷ்டமோ, வியாதியோ, வறுமையோ, பட்டினியோ, பஞ்சமோ, நாசமோ, மோசமோ, இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இந்த நாள் நம்ம வந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய கஷ்டமான நேரத்துல என் தேவன் என்னை கைவிட்டுட்டாரா, என் தேவன் என்னை மறந்து போயிட்டாரா ஒரு நினைக்கலாம். அருமையான ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதன், ஊழியத்து நிமித்தமாக ஒரு காட்டு பகுதி கடந்து செல்லும் போது அங்கே மிக பெரிய ஒரு மழை, இடியுடன் கூடிய மழை பெய்துதான். அங்க ஒரு குகை இருந்துதான். அந்த குகைக்குள்ள போய் அடைக்கலம் புகுந்தாராம். ஆனா அவருக்குள்ள ஒரு விசுவாசம், என் தேவன் இங்கேயும் என்னை பராமரிக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தோட அந்த இக்கட்டான சூழ்நிலை குகையில அந்த காட்டுக்கு ராஜா ஒருவேளை வந்து தஞ்சம் போகலாம். அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாராம், முழங்கால் பண்ணிட்டு செபித்தாராம். என் தேவனே, நான் கிட்டத்தட்ட மதியானம் வந்து இந்த குகைக்குள்ள அடைக்கலம் புகுந்தேன். இந்த சாயங்கால வேலை ஆயிடுச்சு, இரவு வேளை எனக்கு உணவு நீங்க தருவீங்கப்பா என்று சொல்லி அன்று எலியாவுக்கு போஷித்த தேவன் எனக்கும் நீங்க போஷிப்பீங்கன்னு சொன்னாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அங்க ஒரு அணில் வந்து தனக்காக சேகரிக்கக்கூடிய பழங்களை கொண்டு வந்து சேர்த்து வைத்துதான் அந்த பழங்களை சாப்பிட்டாரா. அடுத்த நாள் மழை விட்ட பிற்பாடு தேவனுக்கு நன்றி செலுத்தி அவர் அங்கிருந்து கிளம்பி செய்தாரா. ஹல்லேலூயா. நாம கூட சில நேரத்துல இப்படி ஒரு குகை போன்ற ஒரு கஷ்டமான நேரத்துல இருக்கலாம். யாருமே எனக்கு உதவி செய்ய முடியலே என்று சொல்லி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி தெரியுமா சொல்றாரு? உன் வலது கையை பிடித்து பயப்படாதே. ஹல்லேலூயா. உங்க வலது கையை பிடித்து சொல்லுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்வன் உறங்குகிற தூங்கி கொண்டிருக்கிற தெய்வம் அல்ல. அன்று பாகாலின் தீர்க்கதரிசிகளை பார்த்து எலியா சொல்லுவாரு, அவன் ஒருவேளை தூங்கி கொண்டிருப்பான், நீங்க போய் எழுப்புங்க, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கன்னு சொல்வாரு. ஆனா இன்றைக்கு நம்முடைய தேவன் நாம் உள்ளத்துல மிகவும் அதிகமாக நம்மளுக்கு பலனை கொடுக்கிற தேவன். நிச்சயமாக உனக்கு முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கர்த்தர் மேல வைப்பீங்கன்னு சொன்னா, நேற்று அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். முதலாவது நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறோம்னு சொல்லி, விசுவாசம் வைக்கும் போது அவர் மேல் நம்பிக்கையா இருப்பீங்க என்று சொன்னா, உங்க வழியெல்லாம் அவரை நினைத்துக் கொள்வீங்க. அவர் உங்கள் பாதையில செவிப்படுத்துகிற தேவன். நன்மை செய்து பாருங்க, சோர்ந்து போகாதீங்க. மற்றவர்கள் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதீங்க. அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்களே, ஆனா நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஏற்ற வேலையில நீங்க நன்மை செய்ய மட்டும் நீங்க பழகிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருப்பீங்க என்று சொன்னா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல உங்களை அதிபதியா வைப்பார். அல்லேலூயா. அந்த அதிமையா வைக்கிற தேவன் உங்களை அநேகத்துக்கு எஜமானாய் மாற்றுவார். அந்த நல்ல தேவன்கிட்ட சொல்லுமா, ஆண்டவரே, நான் முழுமையாக உண்மை அதிகமாக விசுவாசிக்கிறேன் சப்பா. இதுவரைக்கும் நடத்தின எங்க ஜீசஸ் கடைசி வரைக்கும் நடத்த வல்லவர். எங்க ஜீசஸ் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி எங்க தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழு பகுதி நீங்க நடத்துங்க. இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோமாப்பா. இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட தழைக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள்ல வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வார்த்தை கேட்கும் போது அந்த வார்த்தை மூலமா பலன் அடையத்தக்கதாக, அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க. இவர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பெருக செய். இந்த ஊழியத்திற்கு முகாந்திரமா இருக்கிற அருமையான எங்களுடைய சகோதரி ரேச்சல் குடும்பத்திற்காக செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களையும் 3 பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்களையும் தாழ்த்தி கொடுக்கிறோம்.
எல்லா நாமத்திற்கு மேலாக உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படத்தக்கதான கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் யாவரும் வருவோம். தேவனுடைய வார்த்தை நேராக கடந்து செல்வோம். Okay, let's go to the word of God. Okay, we're going to see with இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான டாபிக், ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சம்திங் நியூ. இங்க என்ன தெரியுது உங்க எல்லாத்துக்கும்? எல்லாருக்கும் தெரியுது அந்த பேப்பர் தெரியுதா? எல்லாருக்கும் பேக் ரோ தெரியுதா? நின்னு பாருங்க. எல்லாருக்கும் தெரியுதா? யாருக்கு தெரியல கொஞ்சம் கை தூக்குங்க. சரி, என்ன ஆன்சர்? எல்லாரோட ஆன்சரும் சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஆன்சர். பிளாக் டாட். எல்லாருக்கும் தெரியுதா பிளாக் டாட்? பின்னாடி ரோ. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட். இந்த டெஸ்ட் நான் எதுக்கு எடுத்தேன்னா, இவ்வளோ வெள்ளை பேப்பர் இருந்துச்சு, அதுல உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிச்சு? பிளாக் டாட் தான் தெரியுது. இவ்வளோ வெள்ளை இருந்துச்சுல, இதுல இவங்க தானே சின்னதான ஒரு டாட் போட்டாங்க, கருப்பு டாட். அது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? இந்த மாதிரிதான் நிறைய பேர் வாழ்க்கையும். எவ்வளவோ நல்லது இருக்கும் லைஃப்ல, அதெல்லாம் விட்டுருவோம். ஒரே ஒரு கருப்பு புள்ளி இருக்கும், அந்த கருப்பு புள்ளியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம லைஃபே இதுதான் வந்து இன்னைக்கு என்னோட டாபிக். என்ன, எப்படி வந்து வாட் இஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்? ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா என்ன? இப்போ ஒருத்தர் தெரியும்ல, இந்த பேப்பரை பார்க்கும் போது ஒருத்தருக்கு வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கருப்பு புள்ளி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? இது எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. மைனஸ் பாயிண்ட் இல்லாத ஒருத்தவங்களோட லைஃபே கிடையாது. ஆனா அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்லயும் எவ்வளவு பிளஸ் இருக்கு, எவ்வளவு வெள்ளை இருக்கு? நிறைய இருக்கா? ஆனா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டின உடனே என்ன தெரியுது? கருப்பு புள்ளி. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? பிரதர் எப்படி இருக்கீங்க? ஒரே கஷ்டங்க. தெரியுறது என்ன? கருப்பு புள்ளி. கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல, புருஷன் தெரியல, பொண்டாட்டி தெரியல, மாமியார் தெரியல, கடன் தொல்லை, இது அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வாழ்க்கையில தெரியுறது என்ன ஆன்சர் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பாத்தீங்க? பிளாக் டாட். அதுதான் ஃபர்ஸ்ட் தெரியுது. ஹவு டு, இன்னைக்கு டாபிக் என்னன்னா, நம்ம வந்து பைபிளை வந்து பிராக்டிக்கல் அப்ரோச்சை தான் போடும் நம்ம லைஃபுக்கு. நான் வாரம் சொல்லி கொடுக்குறது என்னன்னா, எப்படி பிராக்டிக்கலா பைபிளை அப்ரோச் பண்ணணும், எப்படி பிராக்டிக்கலா பைபிள்னால நம்ம லைஃப் எப்படி பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு. பைபிள் வந்து ஒரு யூசர் மேனுவல் மாதிரி. இப்போ ஒரு நல்ல மைக்ரோவேவோ இல்லை ஒரு நல்ல டிஷ் வாஷர் இருக்கு, உங்களுக்கு அந்த கரெக்டான யூசர் மேனுவலை படிச்சு அது இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் தெரியலன்னா வேஸ்ட் அது உங்க கையில இருந்து. அது மாதிரிதான் பைபிள். உங்களுக்கு ஒரு வாரமும் வந்து எப்படி பைபிள் இருக்கிற இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எடுத்து எப்படி உங்க லைஃப மோஸ்ட் ப்ரொடக்டிவ், மோஸ்ட் எஃபிஷியன்ட், மோஸ்ட் ஹாப்பி எப்படி ஆக்க முடியும் தான் நம்ம படிச்சுக்கிட்டே போறோம். இன்னைக்கோட டாபிக் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிளாக் டாட். இந்த பிளாக் டாட்டை எப்படி ஃபோக்கஸ் பண்ணாம ஒயிட், சுத்தி இருக்கிற ஒயிட்டை எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு என்ன இருக்கணும்? பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பத்தி ஏற்கனவே பைபிள் எழுதியிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே பைபிள்ல எல்லா வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஆன்சர் பைபிள். நானும் ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைல போய் நிறைய பேர் சொல்லும் போது நினைப்பேன், என்னடா இவங்க இதே சொல்லிட்டு இருக்காங்க, இது எப்படி என் லைஃபுக்கு ஆக முடியும்? இது ஏதோ ஒரு கதை, இந்த கதைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, நடந்துச்சு, ஓகே, நல்ல புஸ்தகம் தான் இருக்கு, நல்லது பண்ணுங்க, ஓகே, ஹீல் பண்ணாரு, வந்தாரு, ஓகே ஓகே, இது எப்படி என்னோட லைஃப் 2024க்கு நான் யூஸ் பண்ண முடியும்? அது உங்களுக்கு யூசர் மேனுவலை ஒழுங்கா படிச்சு கையில இருக்கிற எக்யூப்மெண்ட்டோட சிங்க் பண்ணாதான் தெரியும். அதுக்கு தான் ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினா டெமோக்குன்னு கூப்பிடுவாங்க, வந்து காட்டுவாங்க டெமோ. ஏன் காட்டுறாங்க டெமோ? அந்த டெமோ மாதிரி தான் இந்த ப்ரீச்சிங். ஏன்னா யூசர் மேனுவல் இருக்கு, எக்யூப்மெண்ட் உங்க கையில இருக்கு,
அதை எப்படி கரெக்டா பயன்படுத்தி எப்படி மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கிறது தான் கடவுளோட வார்த்தையை வந்து நம்ம ரிப்பீட்டடா வந்து ப்ரீச்சிங் கேட்கறது. ஸோ டுடேஸ் டாபிக் வந்து இஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் டிட்டர்மின்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். புரியுதா? குவாலிட்டி, ஒருத்தங்களோட வந்து லைஃபோட குவாலிட்டி என்ன, கைண்ட் ஆஃப் லைஃப், அது என்ன டிட்டர்மின் பண்ணுது? நம்மளோட ஆட்டிடியூட், நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோம். இப்போ டிக்ஷனரி மீனிங் ஆஃப் ஆட்டிடியூட் என்ன தெரியுமா? த வே தட் யூ திங்க், ஃபீல், see, behave. The way that you think, feel, see, behave. ஒரு சிச்சுவேஷனை பார்த்தோன்னே நீங்க எப்படி அந்த சிச்சுவேஷனை யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு சிச்சுவேஷன் எப்படி நம்ம யோசிக்கிறோம், ரெண்டாவது என்ன ஃபீல் பண்றோம் உள்ளுக்குள்ள, கோவம் வருதா, துக்கம் வருதா, இல்ல ரொம்ப நம்மளுக்கு மேலேயே செல்ஃப் பிட்டி, இப்போ நம்ம பரிதாபப்பட்டுக்கிறோமா, இல்ல என்ன ஆகுது, அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு மூணுத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திங்க், ஃபீல், சீக்கு அப்புறம் பிஹேவ், நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்றோம், இதுதான் லைஃபே. யோசிச்சு பாருங்க, நீங்க சின்ன புள்ளிருந்து இப்போ இருந்து நிறைய சிச்சுவேஷன்ஸை கடந்து வந்திருப்பீங்க. ஆமா தானே? நானும் நிறைய கடந்து வந்திருக்கேன், நீங்களும் நல்லா கடந்து வந்திருக்கீங்க. அதுல வந்து எது நம்மள வந்து ஒரு நல்ல ஆளு, இல்ல ஒரு கெட்ட ஆளு, ஒரு கோவக்காரன், திமிர் பிடிச்சவன், இந்த மாதிரி பேர்லாம் நம்மளுக்கு எது வாங்கி கொடுக்குது? ஆட்டிடியூட். கரெக்ட் தானே? ஏன்னா ஒரு எல்லாருக்குமே சிச்சுவேஷன் வருது, எல்லாருக்குமே பல கஷ்டம் வருது. அதுல எப்படி நம்ம திங்க் பண்றோம், என்ன ஃபீல் பண்றோம், எப்படி பாக்குறோம், என்ன கண்ணோட பாக்குறோம், அத மூணாவது இது மூணுத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அதை எப்படி பிஹேவ் பண்றோம். இதுதான் உலகம் நம்மளுக்கு பார்த்து நம்மளுக்கு கொடுக்குற பேரு, நம்ம ஆட்டிடியூடுக்கு கொடுக்குற பேரு இதை வச்சுதான். இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இந்த கடைசி வரைக்கும், நம்ம இந்த லைஃபோட ஜேர்னியை முடிக்கிற வரைக்கும் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆட்டிடியூட, பாசிட்டிவ் ஆட்டிடியூட வச்சுக்கிறது தான் இன்னைக்கோட முக்கியமான ஒரு டாபிக். நம்ம தாட்ஸ் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம வார்த்தைங்க நெகட்டிவா இருக்கும், நம்ம லைஃபும் நெகட்டிவா இருக்கும். இப்போ நம்ம வந்து வர்ஷிப் பண்ற ஒரு கடவுள் பாசிட்டிவானவரா நெகட்டிவானவரா? கரெக்ட், இஸ் பாசிட்டிவ் காட். ஸோ நம்ம அவரை வர்ஷிப் பண்ணும்போது we should also have positive thoughts. We should also make ourselves more positive. நம்மள இன்னும் பாசிட்டிவா ஆக்கிக்கணும். the more நம்ம சுத்தி இருக்கவங்களும் வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும். பிகாஸ் நம்ம வந்து when we start surrounding ourselves with நிறைய நெகட்டிவ் பீப்புள், என்ன ஆயிடுதுன்னா எப்படியோ அந்த நெகட்டிவ் நம்மளுக்கு வந்துடுது. நம்ம we should impact even the negative person to be more positive. அதுதான் என்னோட second point. Somebody please read Romans 8:28. அதை படிக்கிறதுக்குள்ள நிறைய பேரோட பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? நான் எதுவுமே நல்லதும் நினைக்க மாட்டேன், கெடுதலும் நினைக்க மாட்டேன் சிஸ்டர். மைக்ல சொல்லுங்க. ஆமென். பாத்தீங்களா? இதான் வந்து ஆட்டிடியூட பத்தி போட்டிருக்கு. 8:28 என்ன போட்டிருக்கு? நம்ம என்ன வாட் எவர், இவன் எனிமி நம்மளுக்கு தப்பான பிளான் பண்ணா கூட அதை வந்து கரெக்டா சரியா மாத்தி கொடுக்குற அளவுக்கு கர்த்தருக்கு பலன் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. சில பேரோட பெரிய பிலாசபி வாழ்க்கை என்ன தெரியுமா? நான் எதுவுமே நல்லதும் நினைக்க மாட்டேன், கெடுதலும் நினைக்க மாட்டேன், எனக்கு என்ன நடக்குதோ அதுல வச்சு நான் போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து நியூட்ரல் ஆட்டிடியூட் பத்தி பேசுறியே, நியூட்ரலா நான் இருப்பேன், தப்பும் நினைக்க மாட்டேன், யாருக்கும் நல்லதும் நினைக்க மாட்டேன், தப்பும் செய்ய மாட்டேன், நல்லதும் செய்ய மாட்டேன். நியூட்ரலை பத்தி எதுவுமே நல்லதும் போடல, கெடுதலும் போடல. அது எந்த ஒரு ரிலிஜனும் சரி, புக்கும் சரி, எதுவுமே போடலையே. ஒண்ணு நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கோ,
பாசிட்டிவ் நல்லதுதான் போட்டிருக்கு. ஸோ நம்ம நியூட்ரலா இருந்து எதுவுமே நம்மளால சாதிக்க முடியாது. we have to exercise பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் தாட், நல்லதை நினைக்கிறது, நல்லதே செய்யறது, நல்ல தேவனை ஆராதிக்கிறது. என்ன போட்டிருக்கு இல்ல, எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் how am I going to look, how am I going to feel, how am I going to see, how am I going to behave. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் வந்து இந்த ஆட்டிடியூட் தான் நம்ம கேரக்டரே வந்து ஃபார்ம் பண்ணுதான். ஏன்னா ஒரு நாள் இப்போ ஒரு ஆள் வந்து எல்லா சிச்சுவேஷன்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு பொய் சிச்சுவேஷன் சொன்ன உடனே கத்திக்கிட்டே இருக்காரு. அதான் அவரோட பிஹேவியர். ஆட்டிடியூட் என்னது? see, feel, think, behave. அவர் பிஹேவியர் இதுதானா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அவரை? அவர் பயங்கர கோவக்காரர். கரெக்டா? நம்மளுக்கு எப்படி தெரியும் அவரு கோவக்காரர் இல்லையான்னு? அந்த பிஹேவியரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த பிஹேவியர் தான் அவருக்கு கேரக்டர் ஆகுது. ஸோ என்ன ஆயிடுது? எக்ஸாம்பிள், முருகன் இஸ் an angry man. முருகனுக்கு எத்தனையோ குவாலிட்டிஸ் இருக்கலாம். ஆனா நம்ம பாக்குறது அந்த அந்த ஒன் பிளாக் ஸ்பாட், ஆங்கிரி மேன். இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செல்ஃப்ல வந்து அந்த 1 நெகட்டிவ் பாயிண்ட், 2 நெகட்டிவ் பாயிண்ட் நம்மளும் பார்க்க கூடாது, அதை நம்மளும் காட்டக்கூடாது. நம்ம வந்து we should try to be positive and look at the positive in others and in ourselves. Let us move on to read Proverbs 23:7. என்னன்னா it says, as a man thinks in his heart so he is. எப்படி ஒரு ஆளை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ. ஸோ திருப்பியும் வந்து பைபிள் டாக்ஸ் அபவுட் ஆட்டிடியூட். நீ என்ன நினைக்கிறியோ, உன் இருதயத்துக்குள்ள நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியோ அதுதான் நீ ஆயிடுவியான். அதுதான் நீ ஆயிடுவ. ரொம்ப செல்ஃப் பிட்டியா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஐயோ நான் ரொம்ப பாவம், என்னால எதுவுமே முடியாதுன்னா அதான் நீ ஆயிடுவ. ஐயோ நான்லாம் ரொம்ப கோவக்காரங்க, டக்குன்னு மூஞ்சிலே சொல்லிடுவேன், நான் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன்னா அதுதான் நீ. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாங்க? நான்லாம் யாருக்குமே இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ண மாட்டேன். என்னன்னா அவங்க 2 ரூபாய் கொடுத்தாங்களா, 2 ரூபாய் கொடுத்து கணக்கு முடிச்சிடுவேன். எதுக்கு சும்மா வீணா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு கரெக்டா இருப்பேன். அதுதான் உங்க ஆட்டிடியூட். அது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கிடையாது. நம்மளுக்கு தெரியாம நிறைய டைம் வந்து நம்மள தப்பா நம்மளே தான் போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆட்டிடியூட் மூலியமா நம்ம கேரக்டரை நம்ம தான் தப்பா காட்டிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம வந்து வேதோட வசனத்தை பார்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். So we should start thinking more on good things. நல்லதையே நம்ம நிறைய யோசிக்கணும். வாட் இஸ் த குட்? இந்த கருப்பு டாட்டை பார்க்காம வெள்ளைய நிறைய யோசிக்கணும். You have done so much for me. Look at the good. Leave the black. இந்த ப்ராப்ளம் ஒரே ஒரு டாட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டாட்டை விட்டுட்டு வெள்ளைய பாருங்க. அதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு. அநேக பேரு பிரேயர் ரிக்வெஸ்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இந்த கருப்பு ஒரு டாட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. It is becoming, prayer is becoming a problem centric request to God. ப்ராப்ளம் சென்ட்ரிக் ஆயிட்டு இருக்கு. பிரேயர் வந்து இஸ் நாட் மென்ட் டு பி ப்ராப்ளம் சென்ட்ரிக். ஒரு கஷ்டத்தையே மகிமைப்படுத்துறது ஜெபம் கிடையாது. கர்த்தர் செஞ்ச நல்லதே எப்படி நம்ம கடவுள்கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆக முடியும்? அவர் என்ன நம்மளுக்கு, நம்ம என்ன அவருக்கு. இது ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. இப்ப எப்படி 2 பேர் கல்யாணம் பண்ணும் போது எப்பவுமே பொண்டாட்டி வந்து, என்னங்க இது தீர்ந்து போச்சு, என்னங்க எனக்கு இது வேணும், என்னங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா, போங்க போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வாங்க, என்னங்க இதை செய்யுங்கன்னு எப்பவுமே ஒரு குரோசரி லிஸ்ட் அவரோட புருஷன் கிட்ட போனா. ஏன்னா அதான் நான் வந்து சர்ச் வந்து லைக் பிரைட் அண்ட் த க்ரூம் தானே.
சோ அதே மாதிரி நம்ம போயிட்டே இருந்தா எப்படி இருக்கும் புருஷனுக்கு? சொல்லுங்க. நல்லா இருக்குமா? என்னடா இது எப்போ போனாலும் இதே கதை. இது இல்ல, பூண்டு இல்ல, தக்காளி இல்ல, வீட்டுல இது இல்ல, ட்ரெஸ் இல்ல, இவங்களுக்கு சீரு செய்யணும், அவங்களுக்கு செய்யணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்க, பக்கத்து வீட்டு பையன் வந்து நிக்கிறான், டாப்ல தண்ணி வரல, எல்லாமே பிரச்சனை தான். ஆனா பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணி we cannot have a conversation. என்ன how we should talk to a person. கர்த்தரும் ஒரு ஆள் மாதிரி தான். எப்படி நம்ம பேசுறோம்? how was your day? அத்தை எவ்வளோ பண்ணிட்டீங்க நல்லது எனக்கு. ஒரு பிளசண்டா இருக்கலாம். prayer can also be pleasant. It can also be a delight. It can also be a communion. It can also be a meeting of two people, understanding of two people. இப்படியாவும் இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி வந்து பைபிள் இருக்கு இதை பத்தி. எப்படி வந்து ஒரு ஆட்டிடியூட பத்தி. somebody can they read, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, நம்பர்ஸ் சாப்டர் 13ல வந்து மோசே வந்து அமிச்சாரு 12 ஸ்பைஸ அனுப்பும் போது, இந்த கதையை குட்டியா சொல்றேன் உங்களுக்கு. 10 பேர் வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட்டோட வந்தாங்க. வெறும் ஜாஷுவாவும் கேலப் மட்டும்தான் பாசிட்டிவா வந்து சொன்னாங்க. இப்ப அதுல இருந்து நம்ம படிக்கலாம். யாராவது ஒருத்தங்க நம்பர்ஸ் 13:31 படிங்க. கரெக்ட். அது ஒரு ஆட்டிடியூட். இப்போ 10 பேரோட ஆட்டிடியூடு, இது ஒரு டைப். இப்போ அதே சாப்டர்ல 30வது வசனத்தை படிங்களேன். ரெண்டு ஆட்டிடியூட் டிஃபரன்ஸ் பாருங்க. அதே சிச்சுவேஷன் சரிங்களா, 12 பேர் சூஸ் பண்றாங்க, 12 பேர் போறாங்க, 10 பேர் வந்து ஜெயண்ட் இருக்கு, வால் எப்படி இருக்கு, நம்ம யாரு, நம்ம போக முடியாது, எப்படி போவோம்னு 10 பேர் வந்து இந்த கருப்பு புள்ளிய ஃபோக்கஸ் பண்றான். நம்ம ஜெபம் மாதிரி, கர்த்தரே நான் ஒரு புழு, நான் ஒரு மண்ணு, நான் ஒரு வேஸ்ட், என்னை எடுத்து நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னே தெரியல. என்ன கத்துறாரு? ஆமேன், கரெக்ட், உன்னை பயன்படுத்துறது வேஸ்ட், நீ உட்காருமா, இன்னொரு ஆளு நான் கிட்ட போறேன். ஏன்னா நீயே உனக்கு அழகான ரிப்போர்ட்டை நீயே கொடுத்துட்ட. நான் ஒரு புழு, நான் ஒரு மண்ணு, நான் எதுக்கும் உபயோகாத ஆளு, என்ன நீங்க இது பண்ணீங்களே, நான் இங்க போனேன், எனக்கு எவ்வளோ கஷ்டம், என் புருஷன் தெரியல, எனக்கு கடன் தொல்லை, எனக்கு இது, உங்களுக்கு எல்லாம் தெரியாதது எதுவும் கிடையாது கர்த்தரே, எல்லாமே தெரியும், எனக்கு முதுகு வலி, மூட்டு வலி, தலைவலி, பக்கத்துல வீட்டுல பிரச்சனை, காலையில எந்திரிக்கணும், இதை செய்யணும், இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நான் வரேன் இந்த ஜெபத்தை பண்ணும் போது. அப்ப கண்ணு மூடுது, தூக்கம் வருது, இந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு அலாம் வச்சு எந்திரிக்கிறேன், செய்யறேன், கர்த்தரே கர்த்தரேன்னா என்ன பண்ணுவாரு? இந்த வல்லமைதான். ஃபுல் கான்வர்சேஷன் கருப்பு புள்ளியை பத்தி பேசி மூடி வச்சுட்டீங்க. அவர் என்ன சொல்லுவாரு? நீங்க ஆமேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு உங்க ஜெபத்தை அவர் முடிச்சிருவாரு. இப்படிதான் அநேக ஜெபம் போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே நடக்கலன்னா ஏன்? ஒரு ஆள் ஜெபிக்கிறான், டக்குன்னு நடக்குது, இன்னொரு ஆள் ஜெபிக்கிறான், நடக்க மாட்டேதுன்னா ஏன்? நீங்க யோசிச்சு பாருங்க பிராக்டிக்கலா. ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு மிஷின் வாங்குறோம், ஒரு ஆள் கிட்ட கொடுக்குறோம், கரெக்டா அந்த மிஷின் இது பண்ணி கரெக்ட் ரிசல்ட் கொண்டு வந்தா ஓகே, ரிசல்ட் ஓகே. அதே இன்னொரு ஆள், இன்னொரு டெக்னீஷியன் வராரு, கராபுரா என்ன ஆச்சு தெரியுதாங்க, மிஷின் தான் தெரியல நினைக்கிறேன், சர்வீஸுக்கு சொல்லிடுங்க மேடம். எங்க முன்ன வந்தாரு, மார்னிங்ல டெக்னீஷியன் இருந்தாரு, கரெக்டா முடிச்சாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ தெரியாதுல்ல மிஷின். இப்போ மிஷின் பிரச்சனையா டெக்னீஷியன் பிரச்சனையா? டெக்னீஷியன் தான் பிரச்சனை. அப்ரோச் சரி கிடையாது. ஏன்னா அப்ரோச் வந்து இந்த பிளாக் ஸ்பாட் அப்ரோச், இந்த அப்ரோச்சே தப்புன்றேன் நானு. இந்த அப்ரோச்சே ரொம்ப ரொம்ப தப்பு. நம்மளுக்கு இந்த அப்ரோச் தான் தேவை. ஏன்னா கர்த்தர் இவ்வளவு செஞ்சிருக்காரு நம்மளுக்கு. இந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த கெட்ட ரிப்போர்ட்டை வந்து இஸ்ரவேல் ஜனம் ரொம்ப ஹாப்பியா நம்பிட்டாங்களாம். ரொம்ப ஹாப்பி. ஒரு விஷயம் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. முடியுங்க நம்மளாலலாம் அவங்கள மாதிரி ஆக முடியுமா? அவங்கலாம் பெரிய ஆளு, நம்ம இப்படி பாருங்க. அப்பவே பேசியிருக்கான், நாங்கெல்லாம் வந்து நம்மலாம் கிராஸ் ஹாப்பர் மாதிரியா. அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா, அந்த 13:33
13:33 நம்பர்ஸ். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பாத்தீங்களா? உங்களால முடியாதுன்னு நீங்க போய் சொல்லுங்களேன். அத ஆமான்னு சொல்ல 10 பேர் இருப்பாங்க. என்னால முடியாதுங்க, நான் இந்த வெட்டுக்கிளி மாதிரி, அவங்கெல்லாம் பெரிய ஆளு, என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, எனக்கெல்லாம் நல்லா லைஃப் கிடைக்காது, நான் இவ்வளவுதான், நான் ஒன்னும் ஒரு பெரிய அழகி கிடையாது, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, நல்ல மாப்பிள்ளை, ஐயோ அவங்க அம்மா அவங்களுக்கு நிறைய நகை போடுறேன்றாங்க, அதான் அந்த பையன் வந்து கட்டிக்கிட்டான், ஐயோ இந்த வேலை வந்து நல்ல வேலைங்க, நாங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க, எங்களாலாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். 10 பேர் முழு இஸ்ரவேலே ஆமான்னு சொல்லிச்சான். யாருக்கு? நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ரிப்போர்ட்டுக்கு. நீங்க தப்பா பேசுங்களேன், 10 பேர் இல்ல 100 பேர் ஆமா போடுவான் உங்களுக்கு. ஆமா ஆமா கரெக்ட், நீ அழகி கிடையாது, உனக்கு கல்யாணம் நடக்காத டைமுக்கு, வேலை கிடைக்காது, உன் பசங்க செட்டில் ஆக மாட்டாங்க, உன் புருஷன் திருந்த மாட்டான், கடன் தொல்லையில தான் நீ இருப்ப, டெய்லி நாய் மாதிரி வேலை செய்யணும், ஆமா மூட்டு வலியா, கரெக்ட், வயசாயிடுச்சு, அது பைபிள்ல போடலையே, யோர் யூத் வில் பி ரெனியூட் லைக் தி ஈகிள்ஸ் தானே போட்டிருக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க, ஒரே முதுகு வலிங்க, ஆமாங்க சிஸ்டர், முன்ன மாதிரிலாம் கிடையாது சிஸ்டர், இப்போ உங்களுக்கும் வயசாகுது இல்லையா, முன்ன மாதிரி இப்போ நீங்க ஓட முடியுமா, வேலை செய்ய முடியுமா, போய் உக்காந்துக்கோங்க. வேண்டாம் வேண்டாம். ஏன்னா உங்க உங்க நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, உங்களை பத்தி நீங்க நெகட்டிவா சொல்லிக்கிறீங்க, கீழே சொல்லிக்கிறீங்க, தாழ்மையா இருந்துக்கிறீங்க, முடியாது முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, அதை நம்ப வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஏன்னா இஸ்ரவேலே அந்த 10 நெகட்டிவ் சொன்னால்தான் நம்புச்சு, அவங்களதான் நம்பினாங்க. பைபிள படிங்க, ஆட்டிடியூட் பத்தி கிளியரா போட்டிருக்கு. 2 பேர் வந்து என்ன சொன்னாங்க, அந்த இதுல இருக்கு பாருங்க, 31ல நினைக்கிறேன், நோ சாரி, யா 30ல இருக்கு பாருங்க, 13:30. முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். பாத்தீங்களா? இவங்க 2 பேரை வந்து, இந்த 2 பேரு தான் இல்ல முடியும் செய்யணும், யாராவது நம்பினாங்க, அவங்கள பின் தொடர்ந்தாங்கன்னு இருக்கா பைபிள்ல? ஆனா அவங்க 2 பேர் தான் உள்ள போனாங்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்களா? அப்பவே அந்த காலத்திலேயே ஆட்டிடியூட் தான் டிட்டர்மின்ஸ் யுவர் கேரக்டர், ஆட்டிடியூட் தான் டிட்டர்மின்ஸ் வாட் யூ கெட் ஃப்ரம் காட். நீ என்ன பெற்றுக்கொள்ற அப்படின்னு கடவுள்கிட்ட உன் ஆட்டிடியூட் தான் டிட்டர்மின் பண்ணுது. அவன் அப்படி இருக்கான், அப்ப இஸ்ரவேல் ஜனத்துல இருக்கிற ஆளுன்னு சொல்லியிருப்பான், ஐயோ ஜாஷுவாவும் காலேப் மட்டும் போயிட்டாங்க. ஆமா, ஏன்னா அவங்க கரெக்டா அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கரெக்டா கத்துக்கிட்டாங்களே, கரெக்டா கடவுள்கிட்ட எப்படி பேசணும், என்ன வாங்கிக்கணும், எப்படி அவங்க மைண்ட ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன அந்த வாயால பேசணும், அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, உள்ள போயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அந்த 10 ஆளு சொல்ற அந்த கதையெல்லாம் கேட்டு, நீ ஒண்ணும் கூட உபயோகமே இல்லாத பொருள், நீ வெட்டுக்கிளி, நீ மண்ணு, நீ புழு, ஆமா ஆமா என் உடம்பெல்லாம் வேஸ்ட், என் மூளை வேஸ்ட், நான் ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் அந்த ஆளுக்கு என்ன பண்ணீங்க? ஆமா ஆமா கரெக்ட் 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 கரெக்ட்னா உள்ளே போலையே, உள்ளே போல. அது யார் தப்பு? யாரு தப்பு? அதே டைம்ல தான் எல்லாருமே இருந்தாங்க. கரெக்டா? கடவுள் வந்து காலேபும் ஜாஷுவாவை மட்டும்தான் உள்ள வந்து கேனேன் நாட்டுக்குள்ள போட்டுட்டு போகணும்னு பிளான் வந்து அநேக இஸ்ரவேல் ஜனத்தை. இப்போ பிளான் என்ன தெரியுமா? இப்போ என்ன தெரியுமா பிளான்? 2024 இயேசு பிளான் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருமே ஜெயிக்கணும், நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், நீங்க எல்லாருமே வந்து எல்லா ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ளணும், உங்க பசங்க வந்து பிளஸ்டா இருக்கணும், நீங்க வந்து கடன் கொடுக்குறவங்களா இருக்கணும், கடன் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. அதுதான் இப்போவும் இயேசுவோட 2024 பிளான். இப்போ அந்த 2024 பிளான நீங்க அந்த 10 ஸ்பைஸ் மாதிரி நெகட்டிவ் ஆட்டிடியூடோட பார்க்க போறீங்களா, இல்ல ஜாஷுவா காலேப் மாதிரி கரெக்டா
கரெக்டான ஆட்டிடியூட்ல பார்த்து போய் அதை எடுத்துக்கொள்ள போறோமானா, இதுதான் வந்து முக்கியமான அந்த செக்மேட்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த அந்த நம்ம போகும்போது இப்படி வைக்கிற செக் நம்மளுக்கு கடவுள். ஏன்னா பிராக்டிக்கலா பாருங்க உங்க லைஃப. ஏன்னா உலகமே பிராக்டிக்கலா போயிட்டு இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவங்க மட்டும் ஏதோ உட்கார்றாங்க, ஏதோ அல்லேலூயா கோஷ்டி, ஏதோ கத்துறாங்க, ஏதோ இது பண்றாங்க, ஏதோ அந்நிய பாஷையில பேசுறாங்க, ஒண்ணுமே புரியலங்க. உலகமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நம்ம தான் வந்து பிராக்டிக்கலா இருக்கோம், நம்ம தான் கரெக்டா இருக்கோம், நம்மளுக்கு தான் கரெக்டா சொல்லப்படுது. ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும். 10 பேர் வந்து நெகட்டிவா கத்துறத வந்து கேட்க கூடாது. 2 பேர் பாசிட்டிவா சொல்றாங்களா, அதை நம்ம அப்படியே புடிச்சுக்கணும். நம்மளுக்கு அந்த அந்த சொந்த அறிவுலனா கூட இப்போ ஜாஷுவா கால பேச்ச கேட்டு அவங்களுக்கு ஆமைன் ஆமைன்னு சொன்னா கூடியே அவங்க கூட போயிருந்தா அவன் போகும்போது தொத்திட்டே இவங்க போயிருக்கலாமா? இந்த 10 பேரை வந்து இந்த நெகட்டிவ் 10 பேரை தொத்தாம அந்த நல்லா பேசுற 2 பேரை தொத்திட்டு போனா உள்ள போயிருக்கலாமா? கரெக்டா? எத்தனை பேர் கரெக்ட்னு சொல்றீங்க? கரெக்டா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் அப்ரோச். ரொம்ப 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 ஒரு சிம்பிளான ஒரு அப்ரோச் தான் இது. ஏற்கனவே இதை நம்ம எத்தனையோ தடவை படிச்சிருப்போம் 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 படிச்சிருப்போம். ஆனா இது கிளியரா சொல்லுது வந்து ஆட்டிடியூட பத்தி. நம்மளுக்கு வேண்டிய விஷயம் நம்மளுக்கு வேணும் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கு நான் போகணும், நான் இப்படி சாதிக்கணும், நான் நிக்கணும், நான் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் என்ன தெரியுமா? நம்ம ஆட்டிடியூட் பாசிட்டிவா இருக்கணும். ஆட்டிடியூடோட டெஃபினிஷன் என்ன? இது நீங்க மறக்கவே கூடாது. இது உங்க லைஃப் ஃபார்முலா. இது ஒருத்தருக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இது உங்க வாழ்க்கைக்குள்ள ஃபார்முலா. இது சும்மா பழைய கதை கிடையாது. உங்க லைஃப்ல நீங்க ஜெயிக்கணும்னா இந்த வந்து மத்த எவ்வளோ ஃபார்முலா எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. இந்த ஃபார்முலா வந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு இருக்கிற ஃபார்முலா. ஆட்டிடியூட்னா என்ன? the way that you think, feel, see, behave. இதுதான் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் நம்பர் 2 நான் என்ன சொன்னேன்? பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா என்ன? பீயிங் காட் சென்ட்ரிக். கடவுளை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா சிச்சுவேஷனும் வந்து நம்ம கடவுள் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? ஓகே, எனக்கு நீங்க கேனாந்திக்க சொல்லியிருக்கீங்க, நீங்க அதை சூஸ் பண்ணி that will be good, let me go see. அதுல என்ன இருக்கு? ஆமா ஜெயன்ஸ் இருக்கு, ஆனா நீங்க என்ன அதை ஜெயிக்க வைப்பீங்க? நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க எவ்வளவு வந்து பாருங்க. இவர் என்ன பார்த்தாரா? திராட்சைய பார்த்தாரா, பாமகிரானட்டை பார்த்தாரா? ஆமா தானே? எவ்வளவு நல்லதை பார்க்கலாம்ல லைஃப்ல, which God has given us. நம்ம கையில இருக்க டேலண்ட்டை பார்க்கலாம். இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? கடவுளே, how can you going to take me to the next level? நான் என்ன பெட்டர் பண்ணிக்கலாம்? அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். லைஃபோட ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவ் திங்கிங். நிறைய பேர் வந்து ஹாவ் அ கூல் ஆட்டிடியூட். அவங்களுக்கு வந்து எதுவுமே பிலீவ் பண்ண கூட வந்து லைஃப்ல 2 பேருக்கு ஒரே கஷ்டம் நடக்கலாம். 2 பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரே கஷ்டம் நடக்குது. ஒரு ஆள் அதை கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவான். ஒரு ஆள் வந்து அதை நினைச்சு 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 தூங்காம பிபி ஏத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு போயிட்டே இருப்பான். நம்மளுக்கு அதை நினைப்போம், என்னையா இவனுக்கு வந்து இப்படியா இருக்கு, அப்பா செத்து போயிருக்கானுன்றாங்க, கடன் தொல்லை இருக்குன்றாங்க, கூலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் கூல் ஆட்டிடியூட். ஏன்னா அவன் நம்பிக்கை மேபி நம்மள மாதிரி இல்லாம இந்த உலகம் அவங்க கண்ணு பார்க்கறது இல்லாம ஃபோக்கஸ் ஆன் காட். இன்னைக்கு அவன் அழுத்துட்டானா, இன்னைக்கு தூங்காம வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடுமா? இன்னைக்கு உட்காந்து அழுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடுமா? முடியாது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி டன். உங்க மெயின் ஃபோக்கஸே வந்து should be, if God sent me, if God has chosen me, God is my child, he will raise me up, he will raise me up. நீங்க உங்க லைஃபை வந்து காலபும் ஜோஷுவா மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும். உங்க கண்ணு வந்து திறக்கப்படணும். இந்த கருப்பு டாட்டை பார்க்காம வெள்ளைய பார்த்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் தி குட். நீங்க எவ்வளவு குட்டை ஃபோக்கஸ் பண்றீங்களோ நீங்க அவ்வளவு பாசிட்டிவ் ஆவீங்க. நீங்க எவ்வளவு பாசிட்டிவ் ஆறீங்களோ அவ்வளவு ஹாப்பி ஆவீங்க. எவ்வளவு ஹாப்பி ஆறீங்களோ அவ்வளவு நீங்க பிரேஸ் அண்ட் வர்ஷிப்ப சொல்லுவீங்க கடவுள்கிட்ட. நீங்க வர்ஷிப் பண்ண, பிரேஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்லி இன்னும் குட், இன்னும் குட், நீங்க இன்னும் குட் பர்சன் ஆவீங்க.
இன்னும் நல்லதை செய்வீங்க, இன்னும் சந்தோஷமா இருப்பீங்க. கடவுள் பாப்பாரு, வாவ் என் புள்ள பாரு, கொடுத்த இவ்வளவுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா, இன்னும் கொடு இன்னும் கொடு. அது போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த உருண்டை எப்படி ஆகும் நான் சொல்றேன். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டோரி 2. இல்லைங்க, ஜாலியா இருக்கணும். நம்ம டீச்சிங்லாம் நம்ம அது மாதிரி லெசன் மாதிரி இருந்தாதான் மக்கள் மறக்க மாட்டாங்க. இப்போ உண்மையாவே எப்படி இருக்குது? ரொம்ப அசிங்கமா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் உங்க ஃபோக்கஸா இருந்துச்சு. இன்னும் 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 இதே ஃபோக்கஸ் பண்ணி 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 இருக்கிற கடவுள் பண்ண நல்லதெல்லாம் விட்டு சில பேரு வாழ்க்கை முழுக்க எது கிடைக்கலையோ, இல்ல எது அவங்களுக்கு இல்லையோ, இல்ல எது அவங்க மைண்ட் நினைச்சிட்டு இருக்காங்களோ இதுதான் என் நெகட்டிவோ, அதையே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க முழு வாழ்க்கையை இப்படி ஆக்கிக்கிறாங்க. ஒரு அழுக்கான பேப்பர் மாதிரி. யோசிச்சு பாருங்க, இது ரொம்ப ஒரு டீப்பான ஒரு தாட். ஏன்னா நம்ம லைஃபே வந்து நம்ம தாட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இது நல்லா உள்வாங்கி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கிறுக்கி போட்ட பேப்பர் மாதிரி. ஏன்னா அந்த அந்த நெகட்டிவ பத்தி யோசிச்சு யோசிச்சு தூங்காம அதை பத்தியே பேசி அதை பத்தியே ஜெபிச்சு, ஜெபம் என்ன கருப்பு புள்ளி, காலையில பேச்சு என்ன கருப்பு புள்ளி, உக்காந்தா என்ன கருப்பு புள்ளி, புருஷன் வந்தா என்ன என்னங்க கருப்பு புள்ளி விட்டுட்டீங்களே, பசங்க கிட்ட ஐயோ உனக்கு தெரியுமா என் வாழ்க்கையில ஒரு கருப்பு புள்ளி இருக்கு, பக்கத்துல உட்காந்தானா ஐயோ ஜெபம் பண்ணுங்களே என் வாழ்க்கையில கருப்பு புள்ளி இருக்கே, பிளாக் டாட் பிளாக் டாட் பிளாக் டாட் பிளாக் டாட்னு இந்த பிளாக் டாட்டையே ஃபோக்கஸ் பண்ணி கடைசியில அவங்க வாழ்க்கை என்ன ஆயிடுதான், அந்த ஒயிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கருப்பு வந்து இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி கடைசியில ஃபுல் லைஃபே கிறுக்கி போன பேப்பர், ஃபுல் லைஃபே பிளாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து என் வாழ்க்கையே போயிடுச்சு, லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சு, லைஃப் எல்லாமே கஷ்டம்னா நம்ம எது அதிகமா இப்பெல்லாம் சொல்றாங்க மேனிஃபெஸ்டேஷன் பத்தி பேசுறாங்க. இப்போ கரெக்ட் 2024 பத்தி கரெக்டா இல்லையா? படிச்சிருக்கீங்களா அதை பத்தி? மேனிஃபெஸ்டேஷன் பத்தி, மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன்லாம் பேசுறாங்க. சாதாரணமா என்னது? ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ 24/7 ஃபோக்கஸ் பண்ணி அது மேலேயே நம்ம மைண்டு நம்ம யோசனை எல்லாம் போட்டு அதையே நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது அது மாதிரி நம்ம ஆயிடுவோமா? இது ஒரு தியரி, ஒரு சயின்டிபிக் தியரி. அதே மாதிரிதான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு 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 பிளாக் டாட்டை நினைச்சு 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 அதுவே ஜெப குறிப்பா வச்சு அதுவே பேசி அதுவே ஒரு பெரிய விஷயமா, எந்த ஒரு சின்ன சின்ன காரியமோ சின்ன சின்ன பிளாக் டாட்டோ கர்த்தருக்கு மேல பெருசு கிடையாது. அவர் நினைச்சா அது ஒரு நிமிஷம். நம்ம எவ்வளவோ நல்ல விஷயங்க இருக்கு டு ஃபோக்கஸ் ஆன், ப்ரே பண்ணி தேங்க் பண்ணி கடவுளை வந்து நன்றி சொல்றதுக்கு. நம்ம இதை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நன்றிய ஆட்டோமேட்டிக்கா இந்த கருப்பு புள்ளி ஒரு நாள் போயிடும். அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் எங்க ஆயிடுது, வெள்ளை பேப்பர் மேல ஆயிடுது. ஸோ இந்த சின்ன டாட் நம்மளுக்கு டாட்டாவே தெரியாது. இதே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், காட் இஸ் குட், ஐயோ நல்லா இருக்கேன், ஐயோ எல்லாமே நல்லது நடக்கும், நான் நல்லது பண்ண போறேன், ஐயோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். என்ன சிஸ்டர் உங்களுக்கே ஒண்ணு நீங்க போய் ஹெல்ப் பண்ண போறீங்க? இல்லைங்க நான் பண்ண போறேங்க, என்கிட்ட இருக்கு 10 ரூபாய் 2 ரூபாய் நான் கொடுக்குறேன், அதுக்கு வந்து திருப்பி கொடுப்பாரு. யூ டூயிங் குட், யூர் அட்ராக்டிங் குட், யூ பீங் அ குட் பர்சன். நீங்க வந்து பைபிள் இருக்கிறத செய்றீங்க பண்றீங்க, யூ ஃபோக்கஸிங் ஆன் தி குட் இன் லைஃப். ஸோ எப்படி உங்களுக்கு கடவுள் பிளஸ் பண்ணாம விட்டுருவாரு? யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றதுன்னா நெக்ஸ்ட், ஃபேத் ஃபில்ட் a positive faithful attitude எப்படி ஆரம்பிக்குது? began by trusting God instead of worrying all the time. என்ன மாதிரி ஆட்டிடியூடா? faith filled positive attitude. கர்த்தர் மேல நம்பிக்கை பிளஸ் பாசிட்டிவா இருக்கிற ஆட்டிடியூட் வந்து என்ன ஆயிடுதான், நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிடும். ஹாப்பினஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், கூலான லைஃப். எப்படி சந்தோஷமா இருக்கான் இவன், இவன் சந்தோஷமா இருக்கான் பாருங்க. இப்போ சில பேர் வந்து எவ்வளவோ கடன் இருக்கும், போலீஸ் தேடிக்கிட்டு இருப்பான், இங்க இருந்து ஓடி போய் லண்டன்லயும் இங்க ஒளிஞ்சிட்டு இருப்பான், ஹாப்பியா இருப்பான். எப்படி? நம்மளுக்கு வந்து 1 லட்சம் கடன் இருக்கும், நைட் எல்லாம் தூங்காம உருண்டு இருப்போம். என்ன டிஃபரன்ஸ்?
அவனுக்கும் நம்மளுக்கும் attitude, the way he sees things, feels, behave, அவ்வளவுதான். அவன் வந்து அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணல. அந்த பல கோடி ரூபாய் அவனுக்கு ஒரு சின்ன புள்ளி மாதிரி. பாத்துக்கலாம், விட்டுக்கலாம், செஞ்சுக்கலாம், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், நம்ம ஆட்டிடியூட மாத்திக்கிட்டான். வேற ஒருத்தங்களுக்கு என்னன்னா, ஐயோ அத பத்தி நம்ம எப்படியா அவன் இருக்கான், புடிச்சிடுவாங்களா, அவனை தூக்குல போட்டுருவாங்களா, மத்தவங்கள பத்தி நம்ம உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அவன் எப்படியா சந்தோஷமா இருக்கான், கடன் தெரியுமா அவனுக்கு, எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, உனக்கு இன்னொன்னு தெரியுமா, அவ பொண்ணு வேற புருஷன் விட்டு வீட்டுக்கு வந்துட்டாலாம், அந்த அம்மா பாரு ஹாப்பியா ரெடி ஆயிட்டு மீட்டிங் கிளம்பிட்டாங்க. எப்படிதான் அந்த அம்மா போறாங்களோ, அந்த அம்மாக்கு நல்ல ஆட்டிடியூட், பாசிட்டிவ் திங்கிங், அவங்களுக்கு மைண்ட் வந்து கர்த்தர் மேல இருக்கு, கர்த்தர் அவங்க பொண்ணு வாழ்க்கைய மாத்திடுவாங்கன்னு தெரியும், அவங்க கிளம்பிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூட், உட்காந்துக்கிட்டு இவங்க சந்தோஷமா ஏன் இருக்காங்க, அவங்க ஏன் கிளம்பிட்டாங்க, இவங்க ஏன் சிரிக்கிறாங்க, இதுலயே உட்காந்துக்கிட்டு இப்படி அவங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன புள்ளிக்கு பதிலா பெரிய புள்ளிய வாங்கிக்கிட்டு உட்கார போறாங்க. உங்ககிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கோட இத லெட் அஸ் லுக் அட் லைஃப் பாசிட்டிவ்லி. எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைங்க இருக்கு. சில பேருக்கு பிரச்சனைகளே இல்ல, அவங்களே யோசிக்கிற சில பிரச்சனைகளும் இருக்கு. ரியல் பிரச்சனை இருக்கு, அன்ரியல் பிரச்சனை இருக்கு, மைண்ட் செட் இருக்கு, பிளாக் இருக்கு, எவ்வளோ இருக்கு. நான் என்ன சொல்றேன், கடவுள்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு ஃப்ரீயா பண்ணிக்கோங்க உங்க ஹார்ட்டை. அதுவே வச்சு அமுக்கிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை நீங்களே உண்டாக்கிக்காதீங்க. அழுத்து ஜெபிக்க போறேன், பட்னியா கரண்ட் உழுற போறேன், குத்த போறேன், தேவையே கிடையாது, தேவையே இல்லை. நான் சொல்றேன் ஏன், ஏன்னா அந்த பசிக்க நான் நினைப்பீங்க, பசிக்குது, கருப்பு புள்ளி ஒரு நாள் போயிடும். எனக்கு ரொம்ப நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் சிஸ்டர், நான் 48 days ஃபாஸ்டிங் இருக்கிறேன். நான் கேட்பேன் எதுக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த கருப்பு புள்ளி இருக்கு இல்லையா, 48 days என்ன ஃபோக்கஸ் உங்களுக்கு, காலையில எந்திரிக்கணும், சாப்பிடக்கூடாது, ஃபுல் டே பட்னி கிடக்கணும், அப்பதான் கருப்பு புள்ளி மாறும். ஸோ ஃபோக்கஸ் வந்து நம்மள பெட்டர் ஆக்கிக்கணும், நம்ம கடவுள் மேல ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நம்ம ஒரு நல்ல பர்சனா இருக்கணும், நம்ம ஆட்டிடியூட நம்ம மாத்திக்கணும்ல இருந்து ஷிஃப்ட் வந்து ப்ராப்ளம் ஃபோக்கஸ்டா எடுத்து, இனிமே நம்ம மைண்டை வந்து அதுல இருந்து எடுத்து நம்ம மைண்டை ஃபோக்கஸ் வந்து நம்ம கடவுள் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லது கொடுத்துருக்காரு இல்லையா, எவ்வளவோ நல்லது கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த ஒயிட் பேப்பர் மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆரம்பிக்கணும். ஜெபத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரேஸோட போங்க. God, thank you that I have a good healthy body. எனக்கு டயாலிசிஸ் கிடையாது, எனக்கு எந்த பிளட் டிஸார்டர் கிடையாது, எனக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல நான் படுக்கல, நல்லா நடக்கிறேன், கை காலு நல்ல புத்தி இருக்கு, யோசிக்கிறதுக்கு வேலை செய்ய இடம் கொடுத்துருக்கீங்க, போய் படுக்க வந்து ஒரு பெட்டு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவோ நல்லது கொடுத்துருக்கீங்க, இன்னும் எவ்வளவு நல்லது எனக்கு ஸ்டோருக்கு வச்சிருக்கீங்க. கடவுளே, ஐ தேங்க் யூ ஃபார் திஸ் அண்ட் ஐ ப்ரே, இதுல இருந்து என்னை இன்னும் பெட்டர் ஆக்குங்க, இன்னும் என்ன அடுத்த லெவல்ல கொண்டு போங்க, நான் இன்னும் வந்து ஹாப்பியா இருக்கணும், என்னை இன்னும் ஹாப்பியா மாத்துங்க, நான் இருக்கிற இந்த சாப்பாடோட இன்னும் எனக்கு பெட்டரா நீங்க வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க, அந்த கான தேசத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க, என்னை இன்னும் ஆசீர்வதிங்க. ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா பிரேயர் மாறணும். நான் உங்க புள்ள, நீங்க என்ன ஒரு எக்ஸாம்பிள மாத்துங்க, என்ன உயர்த்துங்க, என்ன நீங்க நிக்க வைங்க, என்னை பத்தி பேசுற நெகட்டிவ் பீப்புளோட வாயெல்லாம் நீங்க அடைங்க, நான் நின்னு காட்டுவேன், என் பசங்க வந்து இங்க ஒரு பெரிய ஆளா ஆவாங்க, எனக்கு ஒரு அருமையான கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்க, என்ன ரொம்ப நல்லா நீங்க நிறுத்துவீங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி நான் ஆகி நிற்பேன், ஏன்னா நான் உங்க புள்ள, ஐ பிலீவ் இன் யூ, ஐ ட்ரஸ்ட் இன் யூ. நம்ம ஃபைனல் லைன் that I'm telling you is we serve a positive God. கடவுள் வந்து நம்ம சர்வ் பண்ற ஒரு கடவுள் ஒரு பாசிட்டிவ் கடவுள். அவரை அச்சீவ் பண்ணோம், அவரை பொது பண்ணணும்னா நம்மளும் பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவ் தாட்டா இருக்கணும், நல்ல எண்ணங்கள் நம்ம குறித்தும் சரி மத்தவங்க குறித்தும் சரி. நம்மளுக்கு நல்லது நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க கெட்டல் நினைக்காதீங்க, எல்லாருக்குமே நல்லது நினைங்க. குட் அட்ராக்ட்ஸ் மோர் குட், டூ குட், பி குட், கீப் அ கிளீன் ப்ராசஸ். மைண்டை வந்து கிளீனா வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பி ஆயிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க,
ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. சிஸ்டர் எப்படி ரிலாக்ஸ்டா இருக்கீங்க? எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன பயம், என் மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு, ஏன் நான் பாக்குறது ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப கண்ணுல தூசி இருந்துச்சுன்னா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கண்ணு நல்லா கிளியர் ஆயிடுச்சுன்னா நல்லா பார்க்கலாம். கரெக்டா? மனசுல வந்து ஏதோ ஒண்ணு அமுத்திட்டு இருந்தா தான் நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது, டென்ஷனா இருக்கும். ஃப்ரீ எடுத்துட்டு போய் கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. ஃப்ரீ ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். ஃப்ரீ மைண்ட் செட், ஃப்ரீ ப்ராசஸ், ஃப்ரீ திங்கிங், ஹாப்பி ஆட்டிடியூட். நீங்க எங்க போனாலும் சொல்லணும், வாவ் குட் சிஸ்டர் வந்தாலே ஜாலியா. நல்லா உங்களுக்கு என்ன இருந்தாலும் பாருங்க, கடவுள்கிட்ட கொடுத்துட்டு ஜாலியா பாடுவாங்க, ஜாலியா பிரேஸ் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து கத்துக்கணும்யா. இந்த சிஸ்டரா சூப்பர்யா அவங்க. பட் ஒரு ஆள் தெரியுமா, அவங்க ஆட்டிடியூடே ஒரு வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள கடவுள் இருக்காரு இருப்பாங்க. யார பத்தியும் தப்பா பேச மாட்டாங்க, எதை பத்தியும் சொல்ல மாட்டாங்க. ஏய் விடு விடு, கடவுள் இருக்காரு பாத்துக்கிறாரு, காட் இஸ் குட், குட் ஆல் த டைம், ஹி வில் டூ குட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சே வாவ், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டம் ஏன் இப்போ அப்படின்னு நம்ம ஒருத்தரை பத்தி பேசணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நிக்கணும், நம்ம ஒரு சாட்சியா நிக்கணும். நம்ம மத்தவங்கள மாதிரி முணங்கிட்டே இருக்க கூடாது, முணங்கவே நம்ம கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்படிங்க முணங்கலாம் சொல்லுங்க? நம்ம எப்படி நம்ம புழுன்னு சொல்லலாம்? நம்ம எப்படி நம்மள வந்து கிராஸ் ஹாப்பர்ன்னு சொல்லலாம்? நம்ம எப்படி நம்மள கீழே பண்ணிக்கலாம்? அவரோட இமேஜ்ல நம்மள படைச்சிருக்காரு. அவரை மாதிரி ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கு. நம்ம வந்து ஒரு டெம்பிள் ஆஃப் காட். நம்ம போற இடம்லாம் ஒரு டெம்பிள். அது ஒரு டெம்பிள். அங்க நம்ம டெம்பிள் தேடி போற தேவையில்ல, நம்ம ஒருத்தங்களும் ஒரு டெம்பிள். அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு திமிரா, ஒரு பவரோட. இப்போ சப்போஸ் நீங்க ஒரு ராஜாவோட பொண்ணா எப்படி இருப்பீங்க? ஒரு திமிரா, ஒரு கெத்தா, ஒரு ஹாப்பியா, ஒரு கூலா. எங்க அப்பா இருக்காரு பாத்து பாரு, பிரச்சனை முடிஞ்சிடும், யாரும் டச் பண்ண முடியாது என்ன, கூலா. அந்த ஒரு இது இருக்கணும் நம்ம கிட்ட. கிறிஸ்துவனா அந்த ஒரு கிறிஸ்துவ கெத்து நீங்க காட்டணும். கீழே தனிய குனிஞ்சுட்டு உணங்கிட்டு நான் புழுன்னு அழுதுகிட்டு, அது நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துறது கிடையாது. அது அவரை மகிமைப்படுத்துறதே கிடையாது. ஆமாவா? கரெக்டா? அவரை நம்ம மகிமைப்படுத்துறதே கிடையாது. இந்த மாதிரி நம்ம நல்லா இருந்தாதான், ஹாப்பியா நல்லா பாசிட்டிவா இருந்தாதான் அவரை மகிமைப்படுத்துற மாதிரி. இனிமே நம்ம அந்த மாதிரி இருக்கலாமா? நம்ம எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கலாமா? இனிமே நம்ம ஆட்டிடியூட் மாக்கலாமா? இப்போ சொல்லுங்க, நான் திருப்பியும் கேக்குறேன், உங்களுக்கு என்ன தெரியுது இந்த பேப்பர்ல? ஒயிட் தெரியுதா? யார் யாருக்கெல்லாம் கருப்பு தெரியுது இங்க சொல்லுங்க. திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க, யாருக்கு இங்க கருப்பு தெரியுதோ அவங்க மட்டும் கை தூக்குங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ரவுண்ட் 2 அவங்க வந்து வெள்ளை தெரியுதுன்னு சொல்ற வரைக்கும் திருப்பியும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 போயிட்டே இருக்கும். என்ன தெரியுது? வெள்ளை, எல்லாருக்கும் வெள்ளை தெரியுதா? Amen. Thank you for joining us today in the evening. Join us next Friday. Thank you. I hope the message blessed you. அடுத்த ஃப்ரைடேயும் எங்களை 5 o'clock மீட் பண்ணுங்க. Thank you.